வணக்கம். மார்க்கெட்டிங்ல ஒரு மேஜிக் வார்த்தை இருக்கு. கன்வர்ஷன் ஃபனல். பேர் கேட்க கொஞ்சம் டெக்னிக்கலா இருந்தாலும் இதுக்குள்ள ஒரு பெரிய கதையே இருக்கு. வாங்க, அந்த கதைக்குள்ள நாமளும் ஒரு சின்ன ட்ரிப் போயிட்டு வரலாம். உங்க பதில் ஆமா அப்படின்னா, நீங்க ஆல்ரெடி இந்த கன்வர்ஷன் ஃபனல்ல ஒரு ரைடு போயிருக்கீங்கன்னு அர்த்தம். ஆனா ஒரு நிமிஷம், இது ஏதோ ஆக்சிடென்ட்டா நடந்ததுன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. இதுக்கு பின்னாடி ஒரு செம்ம பிளான் இருக்கு. அப்போ இந்த கன்வர்ஷன் ஃபனல்னா என்ன? சிம்பிளா சொல்லணும்னா அது ஒரு ட்ரெஷர் மேப் மாதிரி. நீங்க ஒரு பொருளை பார்க்கறதிலிருந்து அதை வாங்குற வரைக்கும் போற அந்த மொத்த ஜேர்னியையும் படம் பிடிச்சு காட்டுறது தான் இது. ஒவ்வொரு ஸ்டெப்பும் பக்காவா பிளான் பண்ணி வச்சிருப்பாங்க. சரி, அப்போ அந்த மேப்ல என்னென்ன முக்கியமான இடங்கள் இருக்கு? வாங்க, ஒரு கஸ்டமரா நீங்க எந்த வழியா போறீங்கன்னு நாம இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். இந்த மொத்த ஜேர்னியோட பேஸ்மெண்ட்டே இந்த மூணே ஸ்டேஜஸ் தான். முதல்ல ஒரு விஷயத்தை பத்தி தெரிய வருது. ரெண்டாவது அதை பத்தி யோசிக்க ஆரம்பிக்கிறீங்க. மூணாவது ஒரு முடிவு எடுக்கிறீங்க. வாங்க இந்த பாதையில ஒன்னா டிராவல் பண்ணுவோம். ஓகே, நம்ம ஜேர்னியோட ஃபர்ஸ்ட் ஸ்டாப் அவேர்னஸ் ஸ்டேஜ், அதாவது விழிப்புணர்வு. ஒரு கஸ்டமரா நீங்க ஒரு பிராண்டோட ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஹாய் சொல்ற மொமெண்ட் இதுதான். இந்த ஸ்டேஜோட கோல் ரொம்ப சிம்பிளுங்க. ஒரு பொருளை வாங்கணும்னா முதல்ல அப்படி ஒன்னு இருக்குன்னே உங்களுக்கு தெரியணும்ல. ஹலோ, நாங்க இங்க இருக்கோம் அப்படின்னு சொல்லி உங்க கவனத்தை அவங்க பக்கம் திருப்புறது தான் இதோட வேலை. சரி, இந்த வேலையை கம்பெனிங்க எப்படி செய்றாங்க? நீங்க தினமும் இன்ஸ்டாகிராம்ல ஸ்க்ரோல் பண்ணும்போது பார்க்குற விளம்பரம், யூடியூப் வீடியோஸ், உங்களுக்கு பிடிச்ச இன்ஃப்ளூயன்சர் போடுற போஸ்ட்ஸ், இது எல்லாமே இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்போட ஒரு பார்ட் தான். ஆனா அவங்க முயற்சி ஒர்க் அவுட் ஆச்சா இல்லையான்னு கம்பெனிக்கு எப்படி தெரியும்? அதுக்கு தான் இந்த மெட்ரிக்ஸ் எல்லாம். எத்தனை பேர் பார்த்தாங்க, அதாவது ரீச். அந்த விளம்பரம் எத்தனை தடவை காட்டப்பட்டுச்சு, அது இம்ப்ரெஷன்ஸ். பார்த்தவங்கள எத்தனை பேர் அதை கிளிக் பண்ணாங்க, அது கிளிக் த்ரூ ரேட். இது எல்லாம் வச்சு உங்க கவனத்தை அவங்க புடிச்சிட்டாங்களான்னு செக் பண்ணிப்பாங்க. ஓகே, உங்க கவனம் இப்போ அவங்க பக்கம் இருக்கு. அடுத்து என்ன? இப்பதான் சாமே கிளாப்னா அந்த சின்னதா வந்த ஆர்வத்தை ஒரு பெரிய ஆசையா மாத்த போறாங்க. அதுதான் கன்சிடரேஷன் ஸ்டேஜ், அதாவது பரிசீலனை நிலை. இந்த ஸ்டேஜோட கோல் என்னன்னா, உங்களுக்கும் அந்த பிராண்டுக்கும் நடுவுல ஒரு ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்றது. உங்களுக்கு இருக்கிற டவுட்ஸ் எல்லாத்தையும் கிளியர் பண்ணி, அட இது நமக்கு வேண்டுமே அப்படின்னு ஒரு உண்மையான ஆசையை உங்க மனசுல விதைக்கிறது தான் உங்க வேலை. இதை எப்படி பண்றாங்க தெரியுமா? திடீர்னு உங்களுக்கு வர்ற ஃபாலோ அப் இமெயில்ஸ், மற்ற கஸ்டமர்ஸ் கொடுத்த சூப்பர் ரிவ்யூஸ், இல்லனா வாங்க ஃப்ரீயா ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொல்றது, இது எல்லாமே உங்க நம்பிக்கையை ஜெயிக்க அவங்க போடுற மாஸ்டர் பிளான் தான். இந்த ஸ்டேஜ்ல அவங்களுக்கு சக்சஸ்னா என்ன? நீங்க எவ்வளோ சீரியஸா அந்த பொருளை பத்தி யோசிக்கிறீங்கிறது தான். நீங்க அவங்க வெப்சைட்டை திரும்ப திரும்ப விசிட் பண்றீங்களா, அவங்க போஸ்ட்டை லைக் கமெண்ட் பண்றீங்களா, இல்ல ஒரு டெமோ வேணும்னு கேக்குறீங்களா? இது எல்லாம் வச்சு தான் உங்க ஆர்வம் எந்த லெவல்ல இருக்குன்னு மெஷர் பண்ணுவாங்க. இப்போ நம்ம ஜேர்னியோட கிளைமேக்ஸ். வாங்கலாமா வேணாமான்னு நீங்க அந்த முக்கியமான முடிவெடுக்க போற ஸ்டேஜ் இது. இந்த ஸ்டேஜோட கோல் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டட். உங்களை ஒரு விசிட்டரா இருந்து ஒரு கஸ்டமரா மாத்தணும். அதுக்கு வாங்குற அந்த ப்ராசஸை முடிஞ்ச அளவுக்கு சிம்பிள் ஆக்கணும். நீங்க இன்னும் யோசிச்சுட்டே இருக்கும்போது டக்குன்னு ஒரு லிமிட்டட் டைம் ஆஃபர்னு வரும். இல்லனா அந்த செக் அவுட் ப்ராசஸ் அப்படியே வெண்ண மாதிரி ஸ்மூத்தா இருக்கும். இதெல்லாம் எதுக்குன்னா உங்களை அந்த கடைசி ஸ்டெப்பை எடுக்க வைக்கிற சின்ன சின்ன தள்ளுதல் தான். இந்த ஃபைனல் ஸ்டேஜ்ல தான் ஒரு கம்பெனியோட உண்மையான சக்சஸே அடங்கி இருக்கு. அதாவது கன்வர்ஷன் ரேட். வந்தவங்கள எத்தனை பேர் வாங்கினாங்க, ஒருத்தரை வாங்க வைக்க எவ்வளோ செலவாச்சு, சராசரியா ஒவ்வொருத்தரும் எவ்வளோ செலவு பண்றாங்க, இந்த கணக்குகள்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனா இங்க ஒரு முக்கியமான கேள்வி இருக்கு. ஜேர்னி நல்லா இருக்கு, ஆனா எல்லாரும் கடைசி வரைக்கும் வரமாட்டாங்களே. பாதி வழியிலே நிறைய பேர் காணாம போயிடுவாங்களே. அப்போ ஒரு கம்பெனி என்ன பண்ணும்? இங்க தான் ஃபனல் ஆப்டிமைசேஷன் அப்படின்னு ஒரு விஷயம் உள்ள வருது. அதாவது அந்த பயண பாதையில இருக்கிற ஸ்பீட் பிரேக்கர்ஸை கண்டுபிடிச்சு சரி பண்றது. அந்த வழியை இன்னும் ஸ்மூத்தா மாத்த கம்பெனிங்க தொடர்ந்து வேலை செஞ்சுட்டே இருப்பாங்க. இங்க பாருங்களேன், இதுதான் ஒரு லீக்கியான ஃபனலுக்கு சரியான உதாரணம். 10,000 பேர் இந்த ஃபனலுக்குள்ள வராங்க, ஆனா 2வது ஸ்டேஜுக்கு வர்றது வெறும் 500 பேர் தான். கடைசியா வாங்குறது 100 பேர் தான். அப்பா, நடுவுல 9,500 பேர் எங்க போனாங்க? இந்த பெரிய டிராப் எங்க நடக்குதுன்னு கம்பெனிங்க கண்டுபிடிக்கணும். அந்த லீக்கே சரி செய்ய அவங்க ஒரு 3 படி பிளானை ஃபாலோ பண்ணுவாங்க. முதல்ல பிரச்சனை எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது. ரெண்டாவது அதை சரி செய்ய என்ன பண்ணலான்னு யோசிக்கிறது. மூணாவது எது பெஸ்ட்னு கண்டுபிடிக்க ஏபி டெஸ்டிங் மாதிரி சோதனைகள் செஞ்சு பார்க்கறது. மொத்தத்துல ஒவ்வொரு மார்க்கெட்டரோட மனசுலயும் ஓடுற ஒரே கேள்வி இதுதான். கஸ்டமர்ஸ் எங்க தடுக்கி விழுறாங்க, அவங்க ஜேர்னியை நாம இன்னும் எப்படி பெட்டரா ஆக்கலாம், இதுக்கு பதில் தேடுறது தான் அவங்களோட முழு நேர வேலையே. இப்போ இந்த மேப் உங்க கையில இருக்கு. இனிமே நீங்க ஒரு விளம்பரத்தை பார்க்கும்போது நீங்க அந்த ஃபன்னல்ல எந்த ஸ்டேஜ்ல இருக்கீங்கன்னு உங்களாலே கண்டுபிடிக்க முடியும். ஒரு கன்சியூமரா நீங்க இன்னும் ஸ்மார்ட் ஆவீங்க. ஒருவேளை நீங்க ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சா உங்க கஸ்டமர்ஸ்க்கு ஒரு பெர்ஃபெக்ட்டான ஜேர்னியை உருவாக்குறதுக்கு இந்த அறிவு உங்களுக்கு கண்டிப்பா உதவும். யோசிச்சு பாருங்க.